துலாம் லக்னக்காரங்களுக்கு எந்த மாதிரி சொத்து அமையும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது துலாம் லக்னத்துக்கு 4ஆம் வீடு என்னது மகரம் இல்லையா? மகரம் சொல்லலாம். அது காலபுருஷனுக்கு 10வது வீடாக வருது. இதுவே உங்களுக்கு காலபுருஷனுக்கு 4வது வீடு உங்களுக்கு 10வது வீடாக வருது. அப்போ கடகம் சொன்னா உற்பத்தி செய்யும் இடம் இல்லையா? அப்போ மேக்சிமம் நீங்கள் வீடு வாங்குற இடத்துல பெரிய நிறுவனங்கள் இருக்கலாம், இல்லையா? பெரிய பெரிய கட்டடங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஸ்கூல் இருக்கும். இந்த மாதிரி இடத்துல தான் உங்களுக்கு வீடு அமையறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. அப்போ உங்களுக்கு நீங்கள் வீடு வாங்கினாலும் அது தொழில் ஸ்தானமாக இருக்கிறதுனால நீங்கள் கீழேயே ஒரு கடை வச்சு மேலே ஒரு வீடு கட்டும்படியாக அமைப்பு இருந்தால் உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா மேக்ஸிமமே துலாம் லக்னக்காரங்களுக்கு எப்போ பேசும்போதே பாருங்கள், அவங்க பிஸ்னஸை பற்றியே தான் பேசுவாங்க. அவங்களுக்கு அதிலே தான் மைண்ட் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த மாதிரி நீங்கள் வீடு கட்டினா நல்லாயிருக்கும். சரி, இன்னும் ஒவ்வொரு கிரகங்களாக மகரத்தில் இருந்தால் எந்த மாதிரி வீடு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, இப்போ எப்போ நம்ம வீடு வாங்குவோம் மேடம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா? அப்போ நீங்கள் 2, 4, 5, 11 அந்த தசாபுத்தி வரும்போது உங்களுக்கு வீடு அமையக்கூடிய பாக்கியம் இருக்குது. அப்போ யாருக்கு பேரில் வாங்குறான்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் நல்லா இருக்கோ அந்த கிரகத்தினுடைய ஆளுக்கு பேரில் நீங்கள் வீடு வாங்கினா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே 4ஆம் இடத்துல இப்போ சுக்கிரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களா. அப்போ சுக்கிரன் திக்பலமாக இருக்காரு. அப்போ மனைவி பேரில் வாங்கலாமா? அப்போ குரு நல்லா இருந்தாச்சுன்னா குழந்தைக்கு பேரில் வாங்கலாம். இப்படி எந்த கிரகம் இருக்கோ அந்த பேரில் நீங்கள் வீடு வாங்குறது நல்லாயிருக்கு. இப்போ இந்த இடத்துல லக்னாதிபதி சுக்கிரனே இருக்காருன்னு வச்சுக்கோங்க, திக்பலமாக இருக்கப்போ வீடு அழகான வீடு அமையும். அப்போ கேந்திராதிபதி தோஷம் வராதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். நிச்சயமாக திக்பலம் அடைஞ்சாச்சுனாலோ ஒரு வர்க்கோத்தமம் ஆனாலோ பரிவர்த்தனை ஆனாலோ கேந்திராதிபதி தோஷம் அடிபட்டு போகும். அப்போது உங்களுக்கு வீடு அழகாக இருக்கும். நீங்கள் நிறைய கார்டன்லாம் வச்சு பழத்தோட்டங்கள்லாம் வச்சு வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இதிலே லக்னாதிபதி 4ஆம் அதிபதி சனி பகவான் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அப்போ அது சச யோகமாகும். அப்போ வீடு நல்லா நமக்கு சொத்து உண்டு அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லிடலாம். 4ஆம் அதிபதி 4ஆம் வீட்டிலே இருந்தால் சொத்து அமையும். பொதுவாகவே 4ஆம் அதிபதி 11ஆம் வீட்டில் இருந்தாச்சுனாலே நமக்கு 4 சொத்து வாங்க பாக்கியம் உண்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் துலாம் லக்னத்துக்கு மட்டும் விதிவிலக்கு என்னென்னா, 4ஆம் அதிபதி 11ஆம் வீட்டில் இருந்தாலோ செவ்வாய் 11ஆம் வீட்டில் இருந்தாலோ அவங்களுக்கு சொத்து அமையாது. அது வாங்கிறதுக்கே ஒரு தடையாக இருக்கும். அது எதனால் தடையாக இருக்கும்? அது ஏது பாதகாதிபதி வீடு இல்லையா? அதனால நமக்கு அது அமையாது. அதுமாதிரி 4ஆம் அதிபதினு சொன்னாங்கன்னா, இப்போ சனி பகவான் வந்து 3ஆம் வீட்டில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களா. பூராட நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. செவ்வாய் 8ஆம் வீட்டில் இருந்தாச்சுன்னா உங்களுக்கு கடன் அதிகமாகிட்டே இருக்கும். ஆனால் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் சொத்து வாங்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ 4ஆம் அதிபதி 5ஆம் வீட்டில் இருந்தாருன்னா உங்களுக்கு நிச்சயமாக பூர்வீக சொத்து உண்டு அப்படிங்கிறது நீங்கள் ஸ்ட்ராங்காக நினச்சிக்கலாம். அப்போ இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் 4ஆம் அதிபதி இருக்கும்போது அந்தந்த சொத்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவே 4ஆம் அதிபதி செவ்வாய் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, 4ஆம் வீட்டில் இருந்தாச்சுன்னா உங்களுக்கு எந்த மாதிரி வீடு அமையும்? ஏன்னா செவ்வாய்ங்கிறது உங்களுக்கு மாரகஸ்தானாதிபதி இல்லையா? 2, 7 கூடையவர். அவர் போய் அது 4ஆம் வீட்டில் இருக்கிறது சிறப்பு கிடையாது. ஒரு 10ஆம் வீட்டிலேருந்து 4ஆம் வீட்டை பார்க்குறது தான் நல்லது. அதுவும் அந்த செவ்வாய் வந்து சந்திரனோட நட்சத்திரத்துலையாவது செவ்வாயோட நட்சத்திரத்துலேயே இருக்கும், சூரிய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடாது. இருந்தாச்சுன்னா உங்களுக்கு வீடு வாங்கினாலும் நிறைய கடன் வர்றதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. இதுவே உங்களுக்கு அதில் 4ஆம் வீட்டில் புதன் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு 2 இடம் வாங்கக்கூடிய அமைப்பாக இருக்கும், 2 பத்திரமா இருக்கும். அந்த மாதிரி வீட்டை நீங்கள் இணைச்சி தான் வாங்கணும். அது காலி மனை தான் வாங்கணும். காலி மனையாக வாங்கி நீங்கள் 2 வீடை இணைச்சி போட்டாச்சுன்னா அந்த உங்களுக்கு வீடு நல்லபடியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இதுவே உங்கள் இடத்துல 4ஆம் வீட்டில் ராகு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களா, உங்களுக்கு லிஃப்ட் வச்சு ஒரு வீடு வாங்குறது அப்பார்ட்மெண்ட்டு, அது நீங்கள் வீடு போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி வீட்டில் இருந்தால் நல்லது. இதுவே கேது இருந்தாச்சுன்னா உங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு மாந்திரிகம் சொல்லக்கூடிய ஆளுகள்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி உள்ள இடத்துல தான் உங்கள் வீடு அமையும். மாந்தி இருந்தாச்சுன்னா உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு அமானுஷ்ய சத்தம் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருந்தாச்சுன்னா உடனே வீடை கொடுக்கணும், வீட்டில் வாஸ்து சரியில்லை அப்படின்னு சொல்லி வீட்டை இவ்வளோ கோடிக்கணக்கில் செலவு பண்ணி கொடுக்க வேண்டாம். அதுக்கு நீங்கள் வீட்டில் யானையோட ஹோமியத்தை தெளிச்சாச்சுன்னா நிச்சயமாக அது ஒரு நிவர்த்தி ஆகும். இதுவே கேதுவாக இருந்தாச்சுன்னா இங்கே ஒரு முடி காணிக்கையை கொடுத்துட்டு வீடத்தை கட்ட ஆரம்பிங்க. நிச்சயமாக அந்த உங்களுக்கு இப்போ கேது 4ஆம் வீட்டை பார்த்தாலோ 4ஆம் வீட்டில் இருந்தாலோ இந்த முடி காணிக்கை கொடுத்துட்டு வீடை கட்ட தொடங்குங்க. வீடு நமக்கு சூப்பராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அப்போ எந்தெல்லாம் கிரகங்கள் இருந்தால் எந்த மாதிரி அமைப்பில் வீடு கிடைக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. நாளைக்கு அடுத்த பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.